சென்னையில் நடிக்கிறீங்க. இப்போ வெற்றிமாறன் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறாரு. அதில் நீங்கள் சொல்கிறது தான் வெட்டு குத்து கொலை. ஏன்னா அந்த யூனிவர்ஸே அந்த மாதிரி தான். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய படைப்பு. அவருடைய குழந்தையாக தான் போய் நிற்போம். அவர் என்ன சொல்கிறாரோ செய்வோம். அதில் விமர்சனமே இருக்காது. போய் விழுனா விழுவேன், எந்திரிச்சு வேணா வந்துடுவேன். அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பேசிக்கிறது அன்பை சார்ந்து தான் பேசுவோம். அது கதாபாத்திரமாக வரும்போது அது வேறையாக ஒன்று வரும். அது அவருடைய குழந்தை, அவருடைய படைப்பு. அவருடைய படைப்புக்கு என்ன வேணுமோ அவர் தான் முடிவு பண்ணுறது. இப்போது ரீசெண்டாக நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சமுத்திரக்கனி படம்னா ஒன்று இருக்குது. அதாவது குழந்தைங்களை பற்றி பேசுறது, அப்பாக்களை பற்றி பேசுறது, இல்லை பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறது அதை பற்றி பேசுறது, இல்லை நட்பை பற்றி பேசுறது, அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு நல்லதாக ஒன்று ஒரு கருத்து போதிக்கணும்னா அது எப்படிங்கிறது அது இயல்பான கருத்து சார். நல்லது இப்போ பேரண்ட்ஸ்னா இப்படி இருக்கணும் அந்த மாதிரி நான் சொல்றேன். லைக் அந்த மாதிரி ஒரு இது. இன்னொரு சைடில் இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிற படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் நிறைய பிளட், நிறைய கோர். இப்போது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை தந்த படம்னா ஜெயிலர் தான். ஏன்னா யூஸ்வலி ரஜினிகாந்தோட படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற படங்கள். இது நான் சரி தப்புன்னே சொல்ல வரல, நான் ஒரு ட்ரெண்டாக மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் அந்த படத்தில் அவர் வந்து ஒருத்தரோட கழுத்தை வெட்டுறாருன்னு பார்க்கும்போது வாவ், ரஜினி படத்துல இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாறிடுச்சு. இதை பற்றி நீங்கள்? இல்லை, இது ட்ரெண்டுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். காலம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில அலைகளை உருவாக்கும். ஆனால் சுற்றி வளைச்சி அன்புக்கு தான் வந்தாகணும். அன்பை போதிக்கிற இடத்துக்கு தான் வந்தாகணும். அது வந்து இந்த நேரத்தில் இது ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அதுதான் வெற்றி, அதுதான் அளவுகோல்ன்றதெல்லாம் கிடையாது சார். இப்போது நீங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க, ஸ்கூல் பஸ் அப்படின்ட்டு. இதுக்கு மக்கள் வருவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்பி தான் எடுக்கிறேன். இது எந்த இடத்துல போய் நிற்கும்லாம் எனக்கு தெரியலை. ஏன்னா அப்பான்ற ஒரு படைப்பு எனக்கு தெரிந்து என்னுடைய சக இயக்குநர்களெல்லாம் கூட்டு போட்டு காட்டும்போது இதெல்லாம் ஓடாது. ஒரு 7-8 இயக்குநர்கள் அப்போ வந்து தமிழ் சினிமாவில் எல்லாம் வெற்றி கொடுத்து அப்பா படத்தை அப்பா இதெல்லாம் ஓடவே ஓடாது அப்படின்னாங்க. ஆனால் நான் வந்து என்னைய நம்பினேன். நான் சொன்னேன், நீங்களாம் கார் கண்ணாடி ஏற்றிட்டீங்க தம்பிகளா, இது வந்து கோர் பிரச்சனை. நான் பேசுகிறேன், இது ஓடாதுன்றது உங்கள் கருத்து, ரிலீஸ் ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்னா. இப்போ ரிலீஸ் ஆனால் ஏவிஎம் ராஜேஸ்வரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபுல்லாக இருக்குது, எல்லா இடத்துலையும் கை தட்டுறான். ஓடாதுன்னு சொன்னால் அதே இயக்குனர் என்கிட்ட சொல்கிறான், அண்ணே சாரிண்ணே தெரியாமல் நாங்கள் ஜட்ஜ் பண்ணது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. இது யார் நம்ம கையில் இல்லை. 85 நாள் அவ்வளோ பரபரப்பான டைமில் 85 நாள் சிட்டியில் ஓடிச்சு. அந்த கடைசி நாள் அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை நான் போய் படம் பார்க்குறேன். தமிழே தெரியாத ஒரு மிக பெரும் கூட்டம். யாருமே தமிழ் ஆட்கள் இல்லை, எல்லாமே வந்து நார்த் இந்தியா மக்கள். நம்ம சவுகார்பேட்டிலேருந்து வந்த மக்கள் ஃபுல்லாக தேட்டருக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. வேறு ஹிந்தி பேசிக்கிட்டு தமிழ் படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க.